ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோக்குள்ளே பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு USA UK MTech அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு போய்ட்டு தனியாக நீங்கள் சேட் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டோட ரேட் என்ன அப்படிங்கிறத சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறதையும் சொல்லுவேன். ப்ராக்ஸி RDP எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? டிஸ்பிளேலே வாட்ஸ்அப் நம்பர் ஷோ பண்ணுறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ளவுட் AI வந்து யூஸ் பண்ணி கண்டென்ட் எழுதுகிறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வந்திருக்கு. நம்ம ஒரு ஏஐயில் டெக்ஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி வேறு எங்கேயாவது பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஏஐலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது ஆந்த்ரோபிக் அதாவது க்ளவுட் ஏஐயோடைய உருவாக்கிய கம்பெனி அதுக்கான ஒரு வழியை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த ஏஐ வாட்டர் மார்க்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நியூஸில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் மார்க் நம்ம கண்ணுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த ஏஐ வாட்டர் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வாட்டர் மார்க்னால் என்னென்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபோட்டோவில் மேலே ஒரு லோகோ இல்லாட்டி நேம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அது விசிபிளாக வாட்டர் மார்க்காக இருக்கும். ஆனால் க்ளவுடி ஏஐயில் போட போகிறது அந்த மாதிரி இல்லை. இது உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேட்டர்ன்ஸை உருவாக்குற மாதிரி ஏஐ எழுதுகிற நேரத்தில் வேர்ட்ஸ் செலெக்ஷனில் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் மெயின்டைன்ஸ் பண்ணும். அதனால் சாதாரணமாக நாம் அந்த டெக்ஸ்ட்டை படிக்கும்போது எந்த டிஃப்ரென்ஸையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஸ்பெஷலாக டிடெக்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணினா இந்த டெக்ஸ்ட்டை க்ளவுடி ப்ராசஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஏன் ஆந்த்ரோபிக் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதெல்லாம் ஆந்த்ரோபிக் தன்னால் மட்டும் புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காக இல்லை. யூரோப்பியன் யூனியனோட ஏஐ ஆக்டில் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய டிரான்ஸ்பரன்சி மெஷர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்யர்மெண்ட் வந்திருக்கு. அதனால் ஆந்த்ரோபிக் உட்பட ஏஐ கம்பெனிஸ் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்டை ஐடென்டிஃபை செய்யக்கூடிய டெக்னாலஜியை கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. க்ளவுடிக்கும் அதே டைரெக்ஷனில் இந்த வாட்டர் மார்க் சிஸ்டம் வருது. அதனால் ஏன் கான்ட்ரவர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இந்த ஹோல் ஸ்டோரியில் ட்விஸ்ட் இருக்குது. ஏஐ கண்டென்ட்டுக்கு வாட்டர் மார்க் போடுறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கலாம். ஆமாம், ஒரு ஆங்கிளில் பார்த்தா இது நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஆனால் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்ஸ் எது ஹியூமன் ஜென்ரேட்டட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் டிஸ்டிங்கிஷ் பண்ண இது உதவலாம். ஆனால் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. ஒருத்தர் தன்னோட ஒரிஜினல் ஹியூமன் ரிட்டன் கண்டென்ட்டை க்ளவுடி கிட்ட கொடுத்து கிராமர் கரெக்ட் பண்ணினார்களா அப்படிங்கிறத, இல்லை ட்ரான்ஸ்லேஷன் பண்ண சொன்னார்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு டெக்ஸ்ட்டை ரீரைட் பண்ண சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போது அந்த கண்டென்ட்டில் கூட க்ளவுடி இன்வால்மெண்ட் டிடெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இந்த கண்டென்ட் முழுக்க ஏஐ எழுதுனதா இல்லை ஹியூமன் கண்டென்ட்டை ஏஐ ஜஸ்ட் எடிட் பண்ணிச்சா அப்படிங்கிறத டிஸ்டிங்கிஷ் பண்ணுவது ஒரு பெரிய சேலஞ்சாக ஆகலாம். அப்படின்னா க்ளவுடியில் எழுதின டெக்ஸ்ட்டு குவாலிட்டி குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இன்னொரு பெரிய டிபேட். க்ளவுடு ஒரு வேர்டை ஜென்ரேட் பண்ணும்போது வாட்டர் மார்க் பேட்டர்னை மெயின்டைன் பண்ண சில வேர்ட்ஸ் சாய்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். பெஸ்ட் பாசிபிள் வேர்ட்ஸ் பதிலாக வாட்டர் மார்க் பேட்டர்ன்ஸுக்கு சூட் ஆகிற இன்னொரு வேர்டு செலக்ட் பண்ணிட்டா அவுட்புட் குவாலிட்டி பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேள்விக்கு தான் சில எக்ஸ்பர்ட்ஸும் யூசர்ஸும் கேட்குறாங்க. ஆனால் ஆந்த்ரோபிக் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்டர் மார்க்கிங் காரணமாக டெக்ஸ்ட் குவாலிட்டியில் ப்ராக்டிக்கல் இம்பேக்ட் இருக்காது. ஹியூமன் ரீடருக்கு வாட்டர் மார்க் டெக்ஸ்ட்டும் நார்மல் டெக்ஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பி பண்ணால் வாட்டர் மார்க் போயிடுமா அப்படின்னு கேட்கலாம். இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு க்ளவுடி டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் போடலாம், கூகுள் டாக்ஸில் பேஸ்ட் பண்ணலாம், வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணலாம். வாட்டர் மார்க் டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே எம்பெடட் ஆகிற மாதிரி இருக்கிறதால சாதாரண காப்பி பேஸ்ட் பண்ணினதால் அது உடனே மறைஞ்சு போகாது. சில எடிட்டிங்ஸ் செஞ்சாலும் அது சர்வைவ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆந்த்ரோபிக் சொல்லியிருக்காங்க. இதில் பெரிய கேள்வி என்னென்னா, என்னை பர்சனலி இன்ட்ரெஸ்டிங்காக தோண வைக்கிற கேள்வி இதுதான். ஏஐயை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறோம். ஒருத்தர் முழு ஆர்டிக்கிளை ஏஐ கிட்ட எழுத சொல்கிறாரு, இன்னொருத்தர் தானே எழுதி கிராமர் கரெக்ஷன் மட்டும் ஏஐ கிட்ட செய்ய சொல்கிறாரு. மூணாவது ஆள் ஐடியா மட்டும் ஏஐ கிட்ட வாங்கிட்டு முழு கண்டென்ட்டை தானே எழுதுகிறாரு. இந்த 3 பேரையும் ஒரே மாதிரி ஏஐ கண்டென்ட்னு லேபிள் பண்ணிட்டா அது ஃபேராக இருக்குமா? இதுதான் இப்போ டிபேட்டுக்கு காரணம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதுவும் ஏஐ வாட்டர் மார்க் டெக்னாலஜி பற்றி இன்னொரு ரியாலிட்டி என்னன்னா,
எந்த வாட்டர் மார்க்கும் அன்பிரேக்கபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி டெவலப்பர்ஸ்க்கு வாட்டர் மார்க் பேட்டர்ன்ஸை மாற்றுறது அல்ல டிஸ்டர்ப்டு செய்கிறத பற்றி டூல்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஏஐ வாட்டர் மார்க் வந்துடுச்சு, இனிமேல் 100% ஏஐ கண்டென்ட் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. டிடெக்ஷன் டெக்னாலஜிக்கும் அதே பைபாஸ் பண்ணுற டெக்னாலஜிக்கும் ஒரே கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி ஃப்யூச்சரில் நடக்கலாம். மொத்தத்தில் பார்த்தா க்ளவுடியோட இந்த வாட்டர் மார்க் மூவ் ஒரு ஃபியூச்சர் அப்டேட் கிடையாது. இது ஃப்யூச்சரில் ஏஐ கண்டென்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணப்பட போகுது, ஹியூமன் ரைட்டிங்க்கும் ஏஐ அசிஸ்டண்ட் ரைட்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது, அதுவும் எஜுகேஷன், ஜாப்ஸு, பப்ளிஷிங், ஜேர்னலிசம் எல்லாத்துலேயும் ஏஐ எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிற பெரிய ஒரு டிஸ்கஷனுக்கு ஆரம்ப மாதிரி தான் இருக்குது. ஏஐ வளர இந்த கண்டென்ட் யார் எழுதுனது அப்படின்னு கேட்பதை விட இதில் ஏஐ எவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குற காலம்தான் வரப்போகுது போல். இந்த க்ளவுடி வாட்டர் மார்க் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்டுக்கு வாட்டர் மார்க் கட்டாயம் இருக்கணுமா, இல்லை ஏஐ யூஸ் பண்ணுறது ஒரு நார்மல் டூலை யூசேஜ்னு விட்டுருணுமா? கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படிப்பட்ட லேட்டஸ்ட் ஏஐ டெக்னாலஜி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, பாய், வணக்கம்.